நீதியின் பொருட்டு துன்புறுத்தப்படுவோர் பேறு பெற்றோர், நீதியை நிலைநாட்டுவோர் பேறு பெற்றோர் அப்படின்னு மத்தேயு எழுதிய நற்செய்தியில 5ஆம் அதிகாரத்துல மலைப்பொழிவுல சிறப்பா சொல்லப்பட்டிருக்குதுல. எதுக்காக நான் எடுத்த உடனே இதை இன்ட்ரோ கொடுக்குறேன்? மாதா தொலைக்காட்சியினுடைய நடுமண்டலம் மதுரை சதங்கை கலை மையம் வழங்கக்கூடிய சிறப்பான விவிலிய வாசிப்பை இளைஞர்களுக்கு மையப்படுத்திய நமது இறை மக்களுக்கும் தெரியப்படுத்துகிற சிறப்பான நிகழ்ச்சி இது. மீண்டும் உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இளமை இனிமை இறைவார்த்தை. நாம் இருக்கக்கூடியது தவக்காலம். நம்பிக்கை, எதிர்நோக்கு, அன்பு, இந்த மூன்றுமே சிறந்தது அப்படின்னு சொல்றாரு பவுல் அடிகளார் அவர்கள். 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகின்ற இந்த இறை வார்த்தையில இதில் அன்பே தலை சிறந்தது அப்படின்னு சொல்றாங்க. மிகச்சிறந்தது, மிக மிகச் சிறந்தது, ஆகச் சிறந்தது, அதில் தலை சிறந்தது எதுன்னு கேட்டீங்கன்னா அன்பு அப்படின்றது. அந்த அன்பை மைய நோக்காக விசையாக எடுத்துக்கொண்டு செயலாற்றி கொண்டிருக்கும் இந்த தவக்காலத்துல இப்படிப்பட்ட இளைஞர்களின் இறை வார்த்தை வாசிப்பை நாம இன்னைக்கு தியானிக்க போறோம். சிறப்பா நீதியை அடிப்படையா வச்சு அன்பையும் அதுல ஆண்டவர் எப்படி செலுத்துகிறார் அப்படின்றதையும் பொறுத்து நாம சிறப்பா நிறைய விஷயங்கள் தியானிக்க போறோம். டோங்கிரி டேவிட்டினுடைய அன்பு வணக்கத்தை நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். வார வாரம் இந்த 7 இருந்து 8 மணி வரைக்கும் சிறப்பா இறை வார்த்தையை நம்ம பிறருக்கு பகிர்றோம். அதே நேரத்தில் ஜாலியா அப்படி சின்ன சின்ன கலாயோட வந்திருக்கிறவங்களுடைய அப்படி ஒரு ஹாப்பினஸோட இந்த நிகழ்ச்சி சிறப்பாக சென்று கொண்டு இருக்குது. நம்முடைய மதுரை உயர் மறை மாவட்ட அளவில் நிறைய பங்குகள்ல இருந்து இது வரைக்கும் இளையோர் வந்திருக்காங்க. இப்போ பழங்கானத்தம், இல்லை பெத்தானியாபுரம், சிவகாசியிலிருந்து வந்திருக்காங்க, கம்பத்திலிருந்து வந்திருக்காங்க, ஞான ஒளிபுரத்திலிருந்து வந்திருக்காங்க. அப்படி பல பங்குகள்ல இருந்து சிறப்பாக நம்முடைய நிகழ்ச்சியை அப்படி என்ஹான்ஸ் பண்ணியிருக்காங்க. சிறப்பாக நம்மோட இணைந்து செயலாற்றி இருக்கிறாங்க. முதல் முறையா நம்முடைய மதுரை உயர் மறை மாவட்டத்துல அப்படி தாண்டி சிவகங்கை மறை மாவட்டத்திலிருந்து அப்படி சிவகங்கை சீமைன்னு சொல்லுவாங்க, நாங்களா சிவகங்கை சீமை தெரியும்ல அப்படின்றது போல வீரத்துக்கு பெயர் பெற்ற சிவகங்கை மண்ணிலிருந்து வந்திருக்கிறாங்க. முதல் முறையா அவர்களுக்கு மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். கங்க்ராச்சுலேஷன். வந்திருக்கக்கூடிய பசங்க மிக்கேல் பட்டணம் பங்கை சேர்ந்த இளைஞர்கள் என்பதை மன மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். ரொம்ப நேரமா சிவகங்கை மறை மாவட்டம்ன்றீங்க, மிக்கேல் பட்டணம் பங்குன்றீங்க, பேரை மட்டும் கேட்க மாட்டேங்கிறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வாயையே டைப் ரைட்டிங் அடிச்சது போல பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். டீம் ABC 3 பேரையும் உங்களுக்கு அறிமுகப்படுத்துறதுல நமக்கு மகிழ்ச்சி. வணக்கம், உங்களோட பேர் சொல்லுங்க. என் பேர் ஆல்ரின் ஜோ ரேமண்ட். திருச்சி சென்ட் ஜோசப்ஸ் காலேஜில் செகண்ட் இயர் பிகாம் சிஏ படிக்கிறேன். எப்படி இந்த சிஏனா என்ன பொருள்? கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன். சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இல்லையா? அதெல்லாம் பெரிய படிப்பு, அது நமக்கு செட் ஆகுது. இல்லை, நீங்கள் பெரிய ஆள்னு கேள்விப்பட்டோமே. அது ஊருக்குள்ள மட்டும். வெளியில் வந்தால் கொஞ்சம் சின்ன ஆள். வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். உங்கள் அணியினுடைய இன்னொரு நபர். என் நேம் ஜேசு மிக்கேல் ஜார்ஜ். பார்க்கறதுக்கு சின்ன குழந்தை போலவே முகத்தை வச்சிருக்கீங்களே. நான் 3E முடிச்சுட்டு கோயம்புத்தூர்ல வந்து இதயா டூரிசம் அண்ட் டிராவல்ஸ்னு. 3E ட்ரிபிள் இ. உலகத்தில் இப்படிப்பட்ட ஒரு கொள்கை விளக்கத்தை நான் கேள்விப்பட்டதே கிடையாது. கூட பறந்து போயிரும் போல் இருக்கு. ட்ரிபிள் இ அப்படிலாம் சொல்றீங்க. 3E படிச்சீங்க, முடிச்சுட்டு கோயம்புத்தூர்ல இதயா அண்ட் டூரிசம் டிராவல்ஸ்னு ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். டிராவல்ஸ் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஓஹோ, அப்போ நீங்க ஒரு வியாபார காந்தம். கண்டிப்பா. நாளைக்கு அப்ப இந்திய பங்கு சந்தைகள்லாம் உங்களால தான் மிகப்பெரிய உயரத்துக்கு போகுது. உங்களோட ஆசீர்வாதத்தானே. அப்ப நீங்க நாளை பின்ன கோடி கோடியா சம்பாதிப்பீங்க, பெரிய தொழிலதிபர் ஆயிருவீங்க, எங்களெல்லாம் மறந்துடுவீங்க. அப்படிலாம் இல்ல, அப்படிலாம் இல்ல. சரி, எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய தொழில்? நல்லபடியா போயிட்டு இருக்குது. இந்த முகத்தை பார்த்து எனக்கு நம்பணும் போலயே தோணல. டீம் ஏல இந்த முகத்தை நம்பலாமா? கண்டிப்பா நம்பலாம். அணியை தொடர்ந்து இப்போ பி அணி. வணக்கம். வணக்கம், என் பேரு ரூபன் சகாயராஜ். வளர தெரியாம வளர்ந்த பையன் அப்படின்னு ஊருக்குள்ள உங்களுக்கு ஒரு பேர் இருக்குன்னு கேள்விப்பட்டோமே. அப்படி எதுவும் வரைக்கும் சொன்னதில்லை. என் பேர் ரூபன் சகாயராஜ். இருக்கட்டும். நான் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கிறேன். பெரிய படிப்புலாம் படிச்சிருக்காங்கப்பா. நான் வந்து சென்னையில் வந்து TTPL டெக்னிக்கல் டெவலப்மெண்ட் சென்டர் அப்படின்னு ஒரு சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கம்பெனி பிசினஸ் ஒன்று பண்ணிட்டு இருக்கேன். இது என்ன வாயிலே டைப் ரைட்டிங் அடிக்கிற மாதிரி TTP நல்லா இருக்குது. சாஃப்ட்வேர் ட்ரைனிங் கொடுக்குறோம், அதனால நம்மளும் ஸ்பீடாக இருக்கட்டும். ஓகே. என் பேர் லோயலா அருண். நான் வந்து ஃபர்ஸ்ட் MSW. நன்றாக இருக்கிறது உங்கள் பெயர். நான் வந்து ஃபர்ஸ்ட் MSW ஹோலி கிராஸ்ல படிக்கிறேன். சிறப்பாக படிக்கிறீங்க. எப்படி ஃபியூச்சர்ல ராணுவத்துக்கு போக போறீங்களா? மிடுக்கா பேசுறீங்களே. நான் சோசியல் ஒர்க் படிக்கிறேன். ஏன் ராணுவத்துக்கு போகணும்னு ஒரு கேள்வி இருக்கு. நீங்க சோசியல் ஒர்க்னா என்னமா? சமூக பணி, சமூகத்திற்காக எனது வாழ்க்கையை அர்ப்பணித்த. சூப்பர். நீங்க இளைஞரா என்ன மாதிரியான சமூக பணியெல்லாம் மேற்கொண்டிருக்கீங்க உங்க பணிக்குழுல இருந்து? எங்க கிளாஸ்ல வகுப்புல இருந்து நாங்க கஜா புயல் இருந்துச்சுல, அப்ப வந்து பட்டுக்கோட்டை பக்கத்துல திருப்புணவாசல் ஒரு ஊர் இருக்கு, ஒரு ஊராட்சி. திருப்புணவாசல். சூப்பரா. அந்த ஊர்ல போய் புயல்ல பாதிக்கப்பட்ட மக்கள் வந்து ஒரு கணக்கெடுப்பு எடுத்து அதை வந்து கவர்மெண்ட் அனுப்பியிருக்கோம். அது வந்து கூடிய சீக்கிரத்துல இதுல
நியூஸில் வரும்னு எங்கள் சார் எனக்கு சொல்லியிருக்காரு. அதனால ஒரு மகிழ்ச்சியாக இருக்கும். நியூஸ்ல வரணுன்றதுக்காக பண்ணிருக்கீங்க. நியூஸில் வரணும்னு சொல்ல ஒரு கணக்கெடுப்பு வந்து மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணுன்றதுக்காக பண்ணியிருக்கோம். கணக்கெடுப்பு நடத்துறது மக்களுக்கு பயன் தரக்கூடியதா இருக்கணும். உண்மையிலே பயன் தந்திருக்காது, கொடுத்துருக்கு. சூப்பர். நவம்பர் 16 போன ஆண்டு வீசின கஜா புயலுக்கு சிறப்பாக பணியாற்றி இருக்கிறாங்க. வாழ்த்துக்கள், கங்க்ராச்சுலேஷன்ஸ். தாராளமா கைதட்டலாம். டீம் சி சூப்பர். ஏற்கனவே லேடிஸ் ஃபர்ஸ்ட் ஜென்ஸ் செகண்ட் அப்படின்றத மாத்தி ஜென்ஸ் ஃபர்ஸ்ட் லேடிஸ் செகண்ட் அப்படின்னு ஆயிட்டு போச்சு இன்னைக்கு. வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. என் பேர் ஜெர்லின் இன்ஃபன்ஷியா. நல்லா இருக்கே உங்க பேரு, மாடுலேஷன். ஜெர்லின் இன்ஃபன்ஷியா. இன்ஃபன்ஷியானா இயேசு கிறிஸ்து, குழந்தை இயேசுவை குறிக்கக்கூடிய பெயரா? ஓகே, என்ன பண்றீங்க? ஃபர்ஸ்ட் BA இங்கிலீஷ் ஃபாத்திமா காலேஜ். இங்கிலீஷ் லிட்ரேச்சர். சூப்பர். இங்கிலீஷ் லிட்ரேச்சர் சூப்பரா படிங்க. இளைஞர்கள் பணிக்குழுல இருந்து நீங்க என்ன பணி செஞ்சுட்டு இருக்கீங்க? கஜா புயல் வந்தபோது வந்து எங்க பங்குல இருந்து இளைஞர்களாக ஒன்று திரண்டு 1.5 டன் நிவாரண பொருட்களை கொண்டு போய் தஞ்சை மறை மாவட்டத்தில் போய் உதவி செஞ்சாங்க. சூப்பர், கிரேட். என்னோட நேம் அஸ்விதா. ரொசாரியோ அஸ்விதா. வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க. என்னோட நேம் ரொசாரியோ அஸ்விதா. ரொசாரியோ ஜெபமாலை அன்னை என்னுடைய பேர் வச்சிருக்கீங்க. சொல்லுங்க அஸ்விதா. ஃபாத்திமா காலேஜ்ல செகண்ட் இயர் BSc சுவாலஜி படிக்கிறேன். படிங்க. ஓகே, மாதா தொலைக்காட்சிக்கு வந்திருக்கிறது எவ்வளவு மகிழ்ச்சி. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இதுக்கு முன்னாடி இது போல தொலைக்காட்சிக்கெல்லாம் போனதே கிடையாது. எங்களை கூப்பிடவே இல்லை. நீங்க தான் முறையா கூப்பிட்டுருக்கீங்க. 3 அணியினருமே 12ஆம் அதிகாரத்துல இருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் சிறப்பா படிச்சுட்டு வந்திருக்கிறாங்க. அவங்களுடைய அந்த அறிவை, விவிலிய அறிவை நம்ம சிறப்பா பார்க்க போறோம். 3 சுற்றுகள் வழக்கம் போலவே நம்முடைய நிகழ்ச்சியில. முதல் சுற்று நடிக்கிறேன் கடிக்காமல் பதில் கூறு அப்படின்றத நம்முடைய முதல் சுற்று. இங்க இருக்கிறவங்க நடிப்பாங்க, அங்க இருக்கிறவங்க கேட்க வாயில வச்சுட்டு முழுங்கவும் கூடாது, கீழே அதை விட்டுறவும் கூடாது, கடிக்காமல் பதில் கூறணும். 10 மதிப்பெண்கள், மொத்தம் 20. இரண்டாவது சுற்று உன் சாய்ஸ் என்ன, கேள்வி கேட்போம், அதுக்கு 3 சாய்ஸும் கொடுப்போம். டான் 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 பதில் சொல்லி நீங்க டான் 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 ஆகலாம். மூன்றாவது சுற்று லிட்டில் டிஃபிகல்ட் டு கிராக் பட் இட் இஸ் பாசிபிள். எடுத்து ஒட்டு அடுத்து அடுக்கு, மொத்தம் இங்க 30 வினாடிகள், அடுத்து அங்க அடுக்கிறதுக்கு 90 வினாடிகள், மொத்தம் 2 minutes. they'll have 5 + 15 20 பாயிண்ட்ஸ், மொத்தம் 60 மதிப்பெண்களுக்கு 70 கூட எடுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சிவகங்கையில இருந்து வந்திருக்காங்க, அதுவும் மிக்கேல்பட்டினம் பங்குல இருந்துலாம் வந்திருக்காங்க. பார்க்கலாம் யார் இன்னைக்கு வின்னராக போறாங்க. அடுத்ததான் நம்முடைய மதுரை உயர் மறை மாவட்ட அளவில் அடுத்தடுத்த கட்டங்களுக்கு போக போறாங்கன்னு மாதா தொலைக்காட்சியினுடைய நடுமண்டலம் மதுரை சதங்கை கலைமையம் வழங்கக்கூடிய சிறப்பான இளைஞர்களுக்கான இறை வார்த்தையை மையப்படுத்திய நிகழ்ச்சி இது. இளமை இனிமை இறை வார்த்தை. நான் உங்க டோங்கிரி டேவிட். அன்னை மாமரி எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள் வரங்கள் என்றும் தேடுவோம். தேடி வரும் மாந்தரை தேற்றி காத்திடும் அன்னை மாமரியினுடைய பெயரால் அமைந்திருக்கக்கூடிய மாதா தொலைக்காட்சியினுடைய நடுமண்டலம் மதுரை சதங்கை கலைமையம் வழங்கக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சி இளமை இனிமை இறை வார்த்தையில முதல் சுற்றுக்குள்ளே சிறப்பா போறோம். இளமையோடையும் இனிமையோடையும் இறை வார்த்தையை எடுத்து இங்க இருக்கிறவங்க நடிச்சு காட்ட போறாங்க, அங்க இருக்கிறவங்க கடிக்காமல் பதில் கூற போறாங்க. தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய இறை வார்த்தை பகுதியானது நீதி தலைவர்கள் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரைக்கும் 10 அதிகாரங்கள். ஆனா இதுல ஒரு சின்ன சிக்கல் என்னன்னு கேட்டீங்கன்னா, நிறைய பெயர்கள் வருது. இங்க இருந்து அங்க போனாங்க, அவங்க இங்க வந்தாங்க, இவர்களுக்கு பிறந்தவர்கள் இவங்க இந்த குலத்தை சார்ந்தவங்க, இவங்களோட போரிட்டாங்க, இந்த நாட்கள் வரைக்கும் காத்திருந்தாங்க, ஆண்டவருடைய சினத்துக்கு இவங்க ஆளானாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய இருக்கு. ஆனா க்ளோஸா ஃபாலோ பண்ணோம்னா அந்த நமது விவிலிய அந்த வரைபடத்தெல்லாம் வச்சு ஃபாலோ பண்ணணும்னு வைங்களேன், மிகப்பெரிய சீக்ரெட்ஸ்லாம் நமக்கு தெரியறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை நிறைய சொல்லக்கூடிய நீதி தலைவர்கள் நூலை சிறப்பாக படிச்சுட்டு வந்திருக்காங்க. ஸோ டீம் ஏல இருந்து ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன். யார் நடிக்க போறீங்க? நானே. இன்ஃபென்டா நீங்க? ஜார்ஜ். வாங்க ஜார்ஜ் மன்னர், வாங்க கைதட்டி வாங்க. ஓகே, எடுத்துருங்க. இந்த முகத்தை நல்லா பாத்துக்கங்க. சிவகங்கை மறை மாவட்ட மக்களே, கொஞ்சம் பார்த்து பத்திரமா பழகுமாறு கேட்டுக்கிறோம். கொடுங்க. என்ன நம்பர் வந்திருக்கு உங்களுக்கு? 2. மிகவும் தமிழில் செழுமை மிக்கவும் வளமை மிக்கவும் கொண்டிருக்கும் இவரது தமிழ் பற்றை நாம் வாழ்த்துகிறோம். தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க முதல் அணி. இரண்டாவது தெரிவி எண்ணை நம்பர் 2, லாட் நம்பர் 2 தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. மொத்தம் 9 வார்த்தைகள் அடங்கிய இறை சொற்றொடர். நீதி தலைவர்கள் நூல் 14ஆம் அதிகாரம் 6வது இறை வசனம். இவங்க என்ன நடிக்க போறாங்க, கடிக்காம பதில் கூற போறாங்கன்னு திருவிவிலியம் வச்சிருந்தீங்கன்னா உடனடியாக புரட்டி பார்த்து இவங்களுக்கு முன்னால நீங்க தெரிஞ்சுக்கங்க. டேக் த கேக். கடிக்காமல் பதில் கூறணும். எடுக்கிற அழகே ரொம்ப அழகா இருக்கு. என்ன தம்பி வானத்தை பாக்குறீங்க? கேக் எடுக்கும் போதே
ஆஹா உங்க பேர் என்ன? ஆனந்தி. காலையில பரவாயில்ல, காகுல் பண்றது போலவே இருக்கு. இவங்களுக்கு உடனடியா நேரத்தை தொடங்கிடலாம். நடிக்கிறேன் கடிக்காமல் பதில் கூறல. உங்களுக்கான நேரம் தொடங்குது. நீங்க நடிச்சு காட்ட போறீங்க. Your time starts now. உதட்டு அசையக்கூடாது. ஆட்டை ஆட்டையை போட்டீங்களா? ஆட்டை இரண்டாக சிம்சோனா? சிமியோன். சிமியோன் ராயப்பர். வாய் வலிக்குதா? நல்லா நடிச்சு காமிங்க அவருக்கு. சரியா சொல்லணும்ல. ஆட்டை இரண்டாக. இவர் பாருங்க, இப்படி கிழிக்கிறதுக்கு முன்னாடி அவர் செம்மையா கிழிச்சிட்டாப்ல. மேக் இட் ஃபாஸ்ட். கிளி கிளின்னு கிழிச்சிட்டா இருப்பாங்க. 5 4 3 2 1 டைம்ஸ் அப். நிறைவு பெற்றது உங்களுடைய நேரம். கைதட்டலாம், பெரிய கைதட்டு கொடுக்கலாம். இதுக்கெல்லாம் டெக்னாலஜிக்கலா ஏதாவது தெரிஞ்சு வச்சிருக்கீங்களா? இது எல்லாத்துக்கும் சிம்சோன்னா ஒரு கோட் வேர்டு. அதுமாதிரி ஆட்டை கிடைச்சா ஒவ்வொரு வசனத்துக்கும் பாடின ஆக்ஷன் முன்னாலே ப்ராக்டிஸ் பண்ணிட்டோம் காலேஜ். கண்டிப்பா எல்லாத்துக்குமே. வேற எந்தெந்த விஷயத்துக்குலாம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ? தம்பி வாழ்க வளமுடன். பக்கத்துல இருக்கிறவரு சிஏ படிச்சிருக்கிறதுனால கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன்ஸ் போல நிறைய கோடெல்லாம் இவங்களே இப்படி நிறைய விஷயங்கள் ஆக்ஷன் பண்ணிட்டாங்க. மதிப்பெண் என்னன்னு பாத்திரலாம். சிறப்பா நடிச்சு காட்டினதுக்கு 8 மதிப்பெண்கள். கடிக்காம இன்னும் கடமை உணர்ச்சியோட கேட்க வாயில வச்சிருக்கிற கடிக்காமல் பதில் கூறினதுக்கு 8 மதிப்பெண்கள். மொத்தம் டீம் ஏ காட் 16 பாயிண்ட்ஸ். டீம் ஏவினுடைய 16 மதிப்பெண்களை தொடர்ந்து டீம் பி இப்ப ஜோரா நாங்க 17 18 19 அடிச்சு நவத்தி இப்ப நாங்களும் சிறப்பாக அந்த பெர்ஃபார்மன்ஸை கிழிக்கிறோம்னு சொல்லிட்டு வந்திருக்காங்க. வாங்க டீம் பி யினுடைய பங்கேற்பாளர் கைதட்டுங்க பா. உங்களுடைய முதுகுல 19ன்னு போட்டிருக்கீங்களே, யார்? ராகுல் டிராவிடோட ஃபேனா நீங்க? அப்படி எதுவும் இல்லை, எனது 19வது பிறந்தநாளுக்கு எடுத்த ஷர்ட் இது, அதனால அப்படி எடுத்திருக்கேன். 19வது பிறந்த நாளுக்கு எடுத்தா அது 19ஓட நிறுத்திக்கணும். 29 39 எல்லாம் மெயின்டைன் பண்ணக்கூடாது. சரியா? 49 விட்டீங்க. 49 விட்டீங்க. நீங்க மைண்ட் வாய்ஸ் நினைச்சு உண்மை பேசுறீங்க. பரவாயில்ல பரவாயில்ல. நீங்க 59 69 ஏன் 99 வரைக்கும் இதே மெயின்டைன் பண்ணலாம். நீங்க 108ன்னு கேள்விப்பட்டேன். 100 நீங்க 108ன்னு கேள்விப்பட்டேன். இப்படியே பேசிட்டு இருந்தா 2 பேருக்கு சேர்த்து வரும்னு நினைக்கிறேன். 108 தேர்ந்தெடுத்துலாமா? எடுத்துலாம். எடுங்க. அழகான சீவல். திறப்பு விழா நடத்திட சொல்ற அப்படி நம்மளையே. என்ன நம்பர் வந்திருக்கு உங்களுக்கு? 12. நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய சீடர்கள் 12. சோ இவருக்கும் 12 தான் வந்திருக்கு. ஓகே, உங்களுக்கு எளிதானது வந்திருக்கா? இறைச்சொற்றொடர் மிகவே கடுமையானதா வந்திருக்கு. என்னப்பா ரொம்ப எளிமையானதாப்பா இருக்கு. பாருங்க. பார்த்துட்டீங்க. சரி, பார்த்த வரைக்கும் போதும். நீங்க கேக் எடுத்து வாயில வச்சுக்கோங்க. இதுக்குன்னே சிவகங்கையில இருந்து கிளம்பி வந்தது போல. முக்கியமா குறிப்பு சொல்லணும். நான் அங்க இருந்திருப்பேன் முதல்ல. எனக்கு வந்து கேக் ரொம்ப பிடிக்கும், சாப்பிட்டுருப்பேன் நான் அந்த நேரம். அதுக்காக நானா வாண்டா மேலேஜ் வந்துட்டேன். பரவாயில்ல, நீங்க இவ்வளவு இன்னோசென்ட்டா இருக்கிறீங்கன்னு நினைக்கும் போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்குது. மிக்க மகிழ்ச்சி. நல்லது. அங்க பாத்தீங்களா, ஏதோ 10-15 பேர் அடிக்க போறது போலவே நின்றுட்டு இருக்கிற அப்படி தம்பி. இதுவரைக்கும் நீங்க பேசுனது போதும், இனிமே நடிக்க மட்டும் தான் செய்யணும். சரியா? ஓகே. இப்போ உங்களுடைய ஆக்ஷன் எல்லாமே நடிப்புல இருக்கணும். லிப் க்ளோஸ் இப்படியே வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாருக்குமே ரொம்ப நல்லது. இவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய இறைச்சொற்றொடர் நீதி தலைவர்கள் நூல் 15ஆம் அதிகாரம் 18ஆம் இறைவசனம். மொத்தமே 7 வார்த்தைகள் தான். சோ சிம்பிள். அனைவருக்கு ரொம்ப கடுமையா இருக்கு அப்படின்ற அப்படி அவர் வலிமையை சோதிச்சு பார்த்தலாம். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. ஆஹா, 3 விரல் காமிக்கிற அப்படி. எதுவும் ஸ்கவுட்ல இருக்கீங்களா? நீரா? உன்னதா? உனதுன்றாரு. வேற ஏதாவது வார்த்தை ட்ரை பண்ணுங்களேன். உனதுன்றதுக்கு பதிலா உங்களா இல்ல வேற வார்த்தை? இல்லடா சொல்லுடா. ரொம்ப நேரமா தம்பி ஏதோ சில போலவே நின்று இருக்கா அப்படி. உங்கள். சரி, வேற வார்த்தை பாருங்க. தமிழினுடைய மிகச்சிறப்பான வார்த்தை ஒண்ணு இருக்கு பாருங்க. இது தெரியப்படுத்துங்க. இதேதான். பேப்பரை கை காட்டினா பத்தாது, ஆக்ஷன் அங்க காட்டணும்.
என் இடத்துல நின்னு பாருங்க, அப்படின்னாதாங்க என்னோட வழி தெரியும் அப்படின்னு. கரெக்ட். நேரம் போயிட்டு இருக்கு. தம்பி ஏதோ காட்டுற தோசை ஊத்துறாரு பாருங்க. 5 4 3 2 1 டைம் இஸ் அப். நேரம் முடிந்தது. இந்த கைதட்டு எதுக்குன்னு தெரியுமா? நீங்க நல்லா பெர்ஃபார்ம் பண்ணீங்கன்றதுக்காக இல்ல, நல்ல வேலை நம்மள பக்கத்திலே வரமாட்டானுங்க அப்படின்றதுக்காக தான். அப்படிங்க. எப்படி தம்பி இப்பேற்பட்ட நடிப்பாற்றல வச்சிருக்கீங்க உங்களுக்குள்ள ரொம்ப நேரமா? நம்ம சொன்ன கோட் அது ஒரு மறந்த கேட்க வாயில இருக்கோம், அதுக்கு மனசு வந்து ஆன்சர் பண்ண. சாஃப்ட்வேர் படிச்சவருக்கு கோட் வேர்டு தெரியல, என்ன பண்றது? என்ன கவனிக்க போறீங்க அவரை பங்குக்கு போனதுக்கு அப்புறமா? இல்ல ஈவினிங் முடிச்சே பாத்துக்கலாம். ஆமா, நிகழ்ச்சி முடிச்சதுக்கு அப்புறமே தம்பியை கொத்து பரோட்டா வாக்குறதா இல்ல முட்டை பரோட்டா வாக்குறதா அப்படின்றத பாத்துலான்றாரு. ஏறக்குறைய ஓரளவுக்கு அப்படின்னு கேமராவை கண்ணை குத்துனதுனால 7 மதிப்பெண்கள். அங்க ஓரளவுக்கு நடிக்க முயற்சி பண்ணதுனால வானத்தையே அண்ணாந்து பார்த்துட்டு இருந்ததுனால ஒரு 4 மதிப்பெண்கள். மொத்தத்துல டீம் பி got 11 points. ஏபிஐ தொடர்ந்து 16 11 மதிப்பெண்களை தொடர்ந்து நாங்க எவ்வளவு மதிப்பெண் வாங்க போறேன்னு தெரியலையே அப்படின்ற ஒரு குழப்பத்துல வந்துட்டு இருக்காங்க டீம் சி. வாங்க. இன்ஃபென்ட் அஸ்விதாவா? ரொசாரியோ அஸ்விதா. ரொசாரியோ அஸ்விதா அவங்க பேர் தாங்க இன்ஃபென்ட். என்ன எங்க சொல்றீங்க அப்படின்னு. சூஸ் யுவர் லாட். நடிப்பதற்கு, உங்கள் கூட்டாளி கடிக்காமல் பதில் கூறுவதற்கு. இது என்ன இரும்பு கம்பியில நெய்தது போலவே ஒரு வளையல? நெய்வேலியில கொடுத்து நெஞ்சிங்களா? மதுரையில. மதுரையா? சிறப்பு. ஏன் பரதநாட்டியம் ஆடிட்டே இருக்கீங்க? பக்கத்துல வாங்க, இந்த பக்கம் பாருங்க. உங்க திருமுகத்தை ஒரு முகமா திருப்பிட்டீங்களா? சிறப்பு. என்ன ஏன் தேர்ந்தெடுத்திருக்கீங்க உங்கள் அணிக்காக? 1. நாங்க எப்பயுமே நம்பர் 1. அணியில வேணாலும் நாங்க 3வது இடத்துல இருக்கலாம், ஆனா எப்பயுமே நம்பர் 1. கேக் எடுத்து வாயில வச்சுக்கங்க. ஆஹா இப்பா, இந்த வேகத்தை நான் எதிர்பார்க்கவே இல்லை. பிஏ இங்கிலீஷ் லிட்டரேச்சர் படிக்கிறவங்களாம் இப்படிதான் இருப்பாங்களாமா. கமான். அடடடடா, சிறப்பு. இன்னும் ஹோல்ட் உள்ள தள்ளுங்க. இதுக்கு முன்னாடி கேக்கே சாப்பிடாதது போலவே ஒரு தோற்றத்தை கொடுக்குறீங்களே நீங்க. அவங்க பேர் என்ன? ஜெர்லின் இன்ஃபென்ட். ஜெர்லின். ஆமா, என் கூட்டாளியை மாட்டி விடுறதா எனக்கு அப்பேற்பட்ட இன்பம். போயிடலாமா? நீதி தலைவர்கள் நூல் 13ஆம் அதிகாரம் 16ஆம் இறைவசனத்துல நம்முடைய இளமை இனிமை இறை வார்த்தைக்காக வந்திருக்கு இந்த இறை சொற்றொடர். அத செமையா நடிச்சு காட்டுறாங்களா, அவங்க பதில் சொல்றாங்களான்னு பார்ப்போம். 10 மதிப்பெண்கள். Your time starts now. நீ. நீ. எண்ணெய். என்னையா? உன்னை. எண்ணெய். உன்னை. எண்ணெய். உங்களை. எண்ணெய். எண்ணெய். ஏதோ வளையல். ஏய் சொல்லு. அரவணைத்தா? இல்ல. காப்பாத்தி. காப்பாத்தி கூட்டு போயிரு. நீ என்னை கை. வேற 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 வார்த்தை, வேற வார்த்தை ட்ரை பண்ணுங்க. நீ என்னை. நீ என் டீம்ல வந்ததுக்கு நீ என்னை. நீ என்ன? நீ அங்க அந்த இடத்துல தான் நிக்கிறீங்க. வேற ஏதாவது வார்த்தை ட்ரை பண்ணுங்க. உன் உணவை உண்ண மாட்டேன். 5 நீ 4 நீ என் 3 2 1 டைம் சார். இந்த கைதட்டு எதுக்குன்னு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். என்னமோ இப்படி இப்படின்னீங்களே, கடைசி வரைக்கும் அது வெளியிலே வரல போல இருக்கு. உணவுன்னு வந்திருக்கு, அதையும் கூட சரியா சொல்லாம விட்டுட்டீங்களே ஜெர்லின். பரவாயில்ல, அப்படியே கைக்குள்ள வச்சே பூட்டி வச்சதுனால நடித்ததற்கு 8 மதிப்பெண்கள். அதை ஓரளவுக்கு நான் சொல்ல முயற்சி பண்ணனா, கடிக்காம கூர்னா அப்படின்னு இன்னமும் ஐயப்பாட்டிலே இருக்கக்கூடிய அவங்களுக்கு 7 மதிப்பெண்கள். டீம் பிக்கு பொறுக்கல. இது 8 கூட்டல் 7. இது அநியாயம், அக்கிரமம் அப்படின்றாங்க. மொத்தம் 8 + 7 டோட்டலி டீம் சி got 15 points. டீம் ஏ எங்களோட ஒரு புள்ளி குறைவு தானே, எப்படி அப்படின்னு இருக்கிறாங்க. இது முதல் சுற்றினுடைய நிலவரம் தான். நம்முடைய நிகழ்ச்சியான இளமை இனிமை இறைவார்த்தையை மையப்படுத்தின நிகழ்ச்சி. இதுல இளைஞர்களை எடுத்து வாசிக்க வைக்கணும் திருவிவிலியத்தை. அதன் மூலமாக அதனுடைய முறைமைகளையும்
மறை உண்மைகளையும் நம்முடைய மாதா தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிமையாகவும் இளமையாகவும் கொடுக்கணுன்றதான் நம்முடைய நிகழ்ச்சியினுடைய மைய நோக்கம். இதுல மாற்று கருத்து எதுவுமே கிடையாது. அப்படி ஜாலியா போயிட்டு இருக்கு. சிவகங்கை மறை மாவட்டத்திலிருந்து மிக்கேல்பட்டினம் பங்குல வந்திருக்காங்க இன்றைய இளையோர். ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறமா உங்களை நான் இவங்களோட சந்திக்கிறேன். இரண்டாவது சுற்றுல நாம பார்த்துட்டு இருக்கிறது மாதா தொலைக்காட்சி, இல்லங்கள் தோறும் இறையாட்சியை பரப்பிக் கொண்டிருக்கக்கூடிய நமது மாதா டிவியில மதுரை சதங்கை கலை மையம் வழங்கக்கூடிய சிறப்பான நிகழ்ச்சி. ஞாயிறு இரவு 7 to 8 மணி வரைக்கும் இளமை இனிமை இறை வார்த்தை. நான் உங்க டோங்கிரி டேவிட். மாதா தொலைக்காட்சியினுடைய நடுமண்டலம் மதுரை சதங்கை கலை மையம் வழங்கக்கூடிய சிறப்பான இளையோருக்கான இறைவார்த்தையை மையப்படுத்திய நிகழ்ச்சி இளமை இனிமை இறைவார்த்தை. நான் உங்க டோங்கிரி டேவிட். இன்னைக்கு நம்மளோட பேசிட்டு இருக்கிறவங்க சிவகங்கை மறை மாவட்டத்தை சேர்ந்த மிக்கேல்பட்டினம் பங்கை சேர்ந்தவர்கள். நம்முடைய நிகழ்ச்சியில இரண்டாவது சுற்று பேர் என்ன சொல்லுங்க செல்லங்களா? நல்ல சிரிச்ச மாதிரி சொல்லுங்க. கோரஸா சொல்லுங்க. உன் சாய்ஸ் என்ன? இந்த வாழ்க்கையே உங்களுடைய சாய்ஸ் தான். நீங்க எப்படி வாழணும்னு விருப்பப்படுறீங்களோ அப்படி வாழலாம். ஆனால் அதற்கு உங்களை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும். இங்கேயும் மதிப்பெண் வாங்குறதுக்கு உங்களை தகுதிப்படுத்திக்கிறதுக்கு இந்த சாய்ஸஸ் பயன்படும் நினைக்கிறேன். 1 to 12 எந்த எண்ணை வேண்டுமானாலும் தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம். You are the creator of your own destiny. Which is your number? உன் சாய்ஸ் என்ன? நம்பர் 5. 5 என்கின்ற எண். 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் வைத்து எவ்வளவு பேருக்கு பசியாற்றினாங்க? 5000 பேர். 5000 பேர். பக்கத்துல இருக்கிறவங்க எடுத்து கொடுத்துட்டான். ஓகே, 5. உங்களுக்கான கேள்வி போயிடலாமா? நீதி தலைவர்கள் நூலிலிருந்து 12 to 21 அதிகாரத்துக்குள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட இறை வார்த்தை பகுதியிலிருந்து இவருக்கு வந்திருக்கக்கூடிய கேள்வி. ஓகே, ஆண்டுதோறும் ஆண்டவருக்கு விழா எங்கு நடைபெறுகிறது? நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். வெயிட், the choices are there. கெதேசு, ஆப்ஷன் பி மிசால், ஆப்ஷன் பி சீலோ, ஆப்ஷன் ஏ கெதேசு. கெதேசு எதை வச்சு சொல்றீங்க? பைபிள்ல தான் சொல்லி இருக்கு. வேற எங்க சொல்லுவாங்க? கெதேசு விழா வந்து அங்க தான் எடுப்பாங்க. விழா அங்க தான் எடுப்பாங்களா? நீங்க விழுந்துற கூடாது. கெதேசு தப்பான பதிலா இருந்தா 10 மதிப்பெண் அப்படியே போயிடும். உங்க அணிக்கான மதிப்பெண் அவங்களுக்கு போயிடும். நீங்க சொல்லக்கூடாது, அவர்கிட்ட தான் கேட்குது. ஓகே, shall I lock the answer? ஆப்ஷன் ஏ கெதேசு. ஒரு முறை முடிவு பண்ணிக்கங்க. நான் வேணா இன்னொரு ஆப்ஷன் தரேன். ஆப்ஷன் ஏ கெதேசு. கெதேசு இஸ் தி ராங் ஆன்சர். எதை வச்சு சொன்னீங்க? படிச்சேன் தெரியல. ஓகே, இப்போ உடனடியா டீம் சிக்கு அப்படி போகுது. ஜெர்லின், வாட் இஸ் ஆன்சர் ஃபார் திஸ்? கெதேசு, மிசால், சீலோ. இதுல கெதேசு தப்பான பதிலா சொல்லி இருக்கிறாரு. அப்போ ஆப்ஷன் பி மிசாலா இருக்கணும், ஆப்ஷன் சி சீலோவா இருக்கணும். which is the right answer? நீங்க உத்து பார்க்கிறத பார்த்தா எனக்கே பயமா இருக்கு. மிசால். மிசால். இன்னைக்கு உங்க 2 பேருக்குமே நேரம் தெரியல போலயே. அப்படியா? மிசாலா சீலோவா? எதை லாக் பண்ணட்டும்? மிசால். மிசால் is also a wrong answer. தவறான பதில். இதுல டீம் பிக்கு என்ன பெரிய ஹாப்பினஸ்னா, எங்களுக்கு 10 மதிப்பெண் கிடைக்கல, அவங்களுக்கு 5 மதிப்பெண் கிடைக்கல. வாழ்த்துக்கள், கைதட்டுங்க அதுக்காகவே. அந்த டீம் பியோட அருணோட எக்ஸ்பிரஷனை பாருங்களேன். உலகளாவிய சிரிப்பு தம்பி உங்களுக்கு, பிரம்மாண்ட சிரிப்பு. திரும்ப மைக்கு வரட்டே கொடுங்க, ஏன்னா கேள்வி அவருக்கு தான் அடுத்து. டீம் பிகே தான் இன்னொரு கேள்வியும். உன் சாய்ஸ் என்னன்ற இந்த சுற்றுல போயிடலாமா? ஓகே, ஏற்கனவே 5 தேர்ந்தெடுத்துட்டாரு. அப்ப மீதி 11 எண்கள் இருக்கின்றன. அதில் எந்த எண் உங்களுடையது? உன் சாய்ஸ் என்ன அருண்? 7. சிறப்பு. என்னுடைய நண்பர் 5, அவரும் பிரைம் நம்பரா தான் தேர்ந்தெடுத்திருக்கிறாரு. ஆட் நம்பர், ஒற்றை எண். நானும் 7 தான் தேர்ந்தெடுத்துக்கிறேன். போயிடலாமா? கேள்வி உங்களுக்கு டிஸ்பிளே ஆயிருக்கு, பார்த்தா தெரியும். தான் நகரின் முன்னைய பெயர் என்ன? தான் நகரின் முன்னைய பெயர் என்ன? ஆப்ஷன் ஏ இலாயிசு, ஆப்ஷன் பி எக்லோன், ஆப்ஷன் சி எரிகோ. இது ஏதோ தலைக்கு மேல பட்டாம்பூச்சி சுத்துறது போலவே இருக்கே. என்ன ஆன்சர்? ஆப்ஷன் பி எக்லோன். எக்லோன். காலைல முட்டை சாப்பிட்டு வந்தீங்களா? எக்லோன்லாம் சொல்றீங்க. எக்லோன். நேரம் போயிட்டு இருக்கு.
லாக் பண்ணிடலாம். பண்ணிடலாம். உங்களுடைய அல்டிமேட் கான்ஃபிடன்ஸ் உங்களை கைவிடல. ஆப்ஷன் பி எக்லோன் இஸ் தி ராங் ஆன்சர். மீண்டும் திரும்பவும் சிக்கு தாரை வார்க்கிறீர்கள். அவர் எக்லோன் தவறான பதில் சொல்லியிருக்கிறார். அப்ப ஆப்ஷன் ஏ இலாயிஸ், ஆப்ஷன் சி எரிகோ. ஆப்ஷன் ஏ இலாயிஸ். எதை வச்சு சொல்றீங்க? படிச்ச ஞாபகம் இருக்கா இல்ல உண்மையிலே அதுதான் உண்மையான பதிலா? அதுதான் ஆன்சர். லாக் பண்ணிடுவேன். அப்புறம் 5 மதிப்பெண்ணும் கிடைக்காது. ஷூர்? இலாயிஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். முதலுக்கே மோசம் பண்ணிட்டாங்க. வந்ததை அப்படியே விட்டுட்டாங்க. இருந்தாலும் சிரிச்ச முகமா இருக்காங்க. வாழ்க்கையில எப்பொழுதும் மகிழ்ச்சியாக இருங்கள், இடைவிடாது இறைவனுக்கு நன்றி கூறுங்கள்னு சொல்லி 2 தெசலோனிக்கர்ல சொன்ன அதை கடைபிடிச்சிட்டு இருக்காங்க இந்த பசங்க. வாழும் எடுத்துக்காட்டா இருக்கிறவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வது நம்முடைய மாதா தொலைக்காட்சியினுடைய கடமை. அதுக்கப்புறம் நாங்கள் ஏற்கனவே 5 மதிப்பெண் வாங்கிட்டோமே, உன் சாய்ஸ் என்ன இந்த சுற்றுல வராமலே அப்படின்னு அப்படி கொஞ்சம் மிதப்புல இருக்கிறாங்க. பார்த்துருவோம். ஜெர்லின் அண்ட் அஸ்விதா, ரொசாரியோ அஸ்விதா. ஓகே ஜெர்லின், உங்களுக்கான கேள்வி இதோ. உன் சாய்ஸ் என்ன? Which is your number? 3. போயிடலாம். எண் 3 அவங்களுக்கு வந்திருக்கக்கூடிய கேள்வி உன் சாய்ஸ் என்ன? கெர்சோமின் மகன் யார்? கெர்சோமின் மகன் யார்? ஆப்ஷன் ஏ சிப்போ, ஆப்ஷன் பி யோனத்தான், ஆப்ஷன் சி பினகாசு. Who's the son of Kersom? கெர்சோமின் மகன் யார்? நீதி தலைவர்கள் நூல்ல நிறைய பேரை சொல்றாங்க. படைத்தலைவர்கள், போர் வீரர்கள். ரொம்ப சிம்பிளான கேள்வி. கொஸ்டின் நீங்க எளிமையா கேட்டுட்டீங்க, பதில் நாள்ல சொல்றோம். யோனத்தான். அத்தான் என்னத்தான்? ஆப்ஷன் பி யோனத்தான். அப்படியா? பண்ணிடலாமா? ஷால் ஐ லாக்? பண்ணிட்டேன்னா மாற்ற முடியாது. அப்புறம் டீம் ஏக்கு தான் அவங்க காத்துட்டு இருக்காங்க. எங்களுக்கு எப்போ பதில்? நான் காத்து கொண்டிருக்கிறேன் சொல்லி. ஓகே யோனத்தான், பெட்டர் லக் நெக்ஸ்ட் டைம். யோனத்தான் இஸ் தி ரைட் ஆன்சர். டீம் பிக்கு காதெல்லாம் புகையா போயிட்டு இருக்குது. காது கண்ணில் தெரியுதா இல்லையா? ஓகே உங்களுக்கான அடுத்த கேள்வி போயிடலாமா? உன் சாய்ஸ் என்ன ரொசாரியோ? ஓகே நம்பர் 1. ஏற்கனவே நீங்க தேர்ந்தெடுத்தது நம்பர் 1 தான் வந்ததோ? நடிக்கிறேன் கடிக்காமல் பதில் கூறலாம். ஆல்வேஸ் வி ஆர் நம்பர் 1 அப்படின்னு இருக்காங்க. பெலிஸ்தியரின் தெய்வம் எது? நீங்கள் தேர்ந்தெடுத்த 1ஆம் எண்ணிற்கான கேள்வி இதோ. உன் சாய்ஸ் வந்திருக்கு. பெலிஸ்தியரின் தெய்வம் எது? ஆப்ஷன் ஏ பாகால், ஆப்ஷன் பி அசேரா கம்பம், ஆப்ஷன் சி தாகோன். ஆப்ஷன் ஏ பாகால். ஆப்ஷன் ஏ பாகால். It's the wrong answer. It's the wrong answer. You got 0 points for your second question. உடனே டீம் ஏட்டு போறோம். இப்படி ஒரு கேள்வி வரும்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏ டீம் விட்டு தப்பிச்சு போயிருப்பேனே. அப்படியே தம்பி? ஆமாங்க. ஓகே உங்களுக்கான கேள்வி ஏற்கனவே வந்துருச்சு. ஆப்ஷன் 2 தான் இருக்கு. 1 ஆப்ஷன் பி அசேரா கம்பம், ஆப்ஷன் சி தாகோன். Which is the right answer? தாகோன். எதுக்கு? தாகமா இருக்கிறீங்களா? படித்தது போல ஞாபகம் தலைவர்கள் பத்தி. சரி தெய்வம் தாகோன் அப்படின்னு சொல்லிட்டீங்க. காரணம் ஏதாவது இருக்கா? அந்த பெயருக்குரிய பொருள் ஏதாவது இருக்கா? லாக் பண்ணிடலாமா? லாக் பண்ணியாச்சு. ஆப்ஷன் சி தாகோன் இஸ் தி ரைட் ஆன்சர். ஏன் இவ்வளவு எமோஷன்? ஆமா எங்கள்கிட்ட இருந்து 5 மார்க் வாங்கினாங்களா அவங்க? அதே போல அவங்கள்ட்ட இருந்து எங்க நண்பர்கள் 5 மார்க் வாங்கியிருக்கிறாங்கல்ல, நாங்க சந்தோஷப்படாம வேற என்ன பண்றது அப்படின்றாங்க. மொத்தத்துல டீம் பி 1 மதிப்பெண் வாங்கல. உன் சாய்ஸ் என்னல? டீம் சி 15 மதிப்பெண்கள். இன்னும் கேள்வி கேட்காமலே டீம் ஏ 5 மதிப்பெண்கள். இப்போ உங்களுக்கான சாய்ஸ் வந்திருக்கு. ஏற்கனவே 5, 7, 3, 1 எண்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டு விட்டன. 12இல் மீதம் உங்களுக்கு இருக்கக்கூடியது 8 எண்கள். 8இல் ஏதேனும் ஒரு எண்ணை தேர்ந்தெடுக்க வேண்டும். டீம் ஏ யோர் சாய்ஸ். 8. ஆமா 8 மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கன்னு சொல்லியிருக்காங்க. நான் 8ஐயே பிரிச்சுட்டேன், ஓபன் பண்ணிட்டேன் அப்படின்னு இருக்கிறாரு. உங்களுக்கான கேள்வி இதோ. பென்யமின் போர் வீரர்கள் எத்தனை பேர் இஸ்ரேலரால் கொல்லப்பட்டனர்? ஆப்ஷன் ஏ 25,000, ஆப்ஷன் பி 20,000, ஆப்ஷன் சி 18,000.
எவ்வளோ ஊத்து பார்த்தாலும் 3 ஆப்ஷன் தான். இல்லை நீங்கள் மறைச்சிருக்கீங்க அதான். அப்படியா அண்ணா? பாருங்கண்ணா. ஆப்ஷன் சி 18,000. 18,000 சம்பளம் வாங்குறீங்களா? முடிச்சோடனே படித்து முடிச்சுட்டு வாங்குவேன். கொடுப்பாங்க நம்பிக்கை இருக்கா? உங்களுக்கே கொடுக்கும்போது எனக்கு கொடுக்க மாட்டாங்க. எனக்கு கொடுத்தாங்கன்னு யார் சொன்னா? ஆளை பார்த்தாலே தெரியுது. அப்படியா? நல்லா சோக்காக தான் இருக்கீங்க. ஓகே, அவருக்கு ஏற்கனவே 8 அப்படின்றது ரொம்ப பிடிச்சிருந்தது. இங்கேயும் 18 அப்படின்றத சொல்லியிருக்கிறாரு. ஆனா உங்களுக்கு தலையில கொட்டு 18,000 இஸ் a wrong answer. நன்றியா? பரவாயில்ல, அடுத்த முறை பார்த்துக்கலாம். உங்களுடைய கூட்டாளி ஏற்கனவே 5 மதிப்பெண்கள் வாங்கி கொடுத்துருக்கிறாரு. பட் இப்போ பிக்கு ஒரு ராசி இருக்குது. டீம் பி விட்டதையாவது பிடிப்பீங்களா? ஏதாவது வருமா? எதுவும் நம்ம கையில் இல்லை. எதுவும் நம்ம கையில் இல்லை. உங்களுக்கு ஒரு சான்ஸ் இருக்கு. 25,000 20,000? மேக் இட் ஃபாஸ்ட். ஆப்ஷன் ஏ 25,000. ஆப்ஷன் ஏ 25,000. ஆப்ஷன் ஏ 25,000 கரெக்டா சொல்லியிருக்காங்க. 5 மதிப்பெண்கள். நீ வேணாடா போயிடுறா அப்படின்ற அப்படின்னு. ஓகே பரவாயில்ல தம்பி, இப்படி ஆயிடுச்சே தம்பி. விட்டு கொடுப்பவர் கெட்டு போவதில்லை என்ற பழமொழிக்கு பரீட்சையிலாம் நிறைய விட்டு கொடுத்துருப்பார் போல இருக்கு. 10. என் 10. என்னப்பா என்ன சொல்லி வச்சது போல இவர் 5ன்னா 7ன்றீங்க, 3ன்னா 1ன்றீங்க, 8ன்னா 10ன்றீங்க, என்ன எல்லாமே டபுள் அது இந்த 2ன்ற எண்ணுக்குள்ளே டீவியேட் ஆகிட்டு இருக்காங்க. பரவாயில்ல, எல்லாமே நாங்களாம் ஒரே பங்கை சார்ந்தவர்கள், நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோமே அப்படின்றாங்க. 10 கேள்வி எண் 10. இஸ்ரேல் வீரர்கள் பின்வாங்கி எங்கு அணிவகுத்து நின்றனர்? ஆப்ஷன் ஏ சீலோவில், ஆப்ஷன் பி பாசானில், ஆப்ஷன் சி பால்தாமாரில். ஆப்ஷன் ஏ சீலோவில். அது என்ன தம்பி எங்க போற அப்படின்றது போல இருக்கு. லாக் பண்ணிடலாமா? கண்டிப்பா. சீலோவில் இஸ் தி ராங் ஆன்சர். பாருங்க, அவங்க உடனே மைக் எடுத்துட்டாங்க. என்னமோ சரியான பதில் சொல்ல போறது போல. டீம் பி ஆப்ஷன் பி பாசானில். ஆப்ஷன் பி பாசானில். தப்பா இருந்தா நீங்க பாஸ் ஆக மாட்டீங்க தம்பி. பாசானில். ஆல்ரெடி இன்னும் பாஸ் ஆகலை. ஆப்ஷன் பி பாசானில். இன்னைக்கு உங்க டிசைன் எல்லாமே கொஞ்சம் டீவியேட் ஆகிற டிசைனாவே இருக்குது. உங்களுக்கு நேரம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். பாசானில் இஸ் தி ராங் ஆன்சர். இந்த பாக்கு பதிலாக அந்த பா சொல்லியிருந்தீங்கன்னா ஏதோ நீங்க காப்பாற்றப்படுறதுக்கான வாய்ப்பு இருந்திருக்கும். பால்தாமரில் தான் பின்வாங்கி அணிவகுத்து நின்றனர் இஸ்ரேல் வீரர்கள். சரியா? இப்படி வைங்க. இது உனக்கு தேவையா? பரவாயில்ல. டீம் ஏ எவ்வளவு மதிப்பெண் வாங்கியிருக்கீங்க மொத்தமா? 21. 21. இந்த 5 மதிப்பெண்கள். வணக்கம். நீங்க 15 மதிப்பெண்கள். பரவாயில்ல. 3 அணிகளும் இரண்டாவது சுற்றான உன் சாய்ஸ் என்ன? கேள்வி நாமளே கேட்கிறோம். கேள்வி கேட்கிறதுக்கு முன்னால உங்கள் கேள்வியை நீங்களே தேர்ந்தெடுங்கன்னு சொல்றோம். இன்னைக்கு நம்ம தேர்ந்தெடுத்து தியானித்துக் கொண்டிருப்பது, பேசிக் கொண்டிருப்பது, விளையாடி கொண்டிருப்பது, கொஞ்சம் ஜாலியா அப்படி தியானித்துக் கொண்டிருக்கிற இந்த பகுதி நீதி தலைவர்கள் நூல் 12ஆம் அதிகாரத்திலிருந்து 21ஆம் அதிகாரம் வரையிலான அந்த சாப்டர்ஸ் தான். மொத்தம் 10 அதிகாரங்கள்ல இருந்து கேள்விகள். ஆனா இந்த சாப்டர்ஸ்ல எல்லாத்துலயுமே நிறைய பெயர்கள் வருது, நிறைய இடங்கள் வருது. போர் வீரர்கள், புது புது தலைவர்கள், அப்புறம் அதான் பேர்லயே இருக்குது நீதி தலைவர்கள்னு சொல்லி, வழி நடத்தக்கூடியவங்கன்னு சொல்லி எக்கச்சக்கமான பெயர்கள் வருகின்றன. அதனாலதான் இவ்வளவு குழப்பமுமே. இல்லைன்னா கூட கொஞ்சம் ஈஸியா டேக்கிள் பண்ணி இருந்திருப்பாங்க. இதை பரவாயில்ல. 3வது சுற்றுல எப்படியாவது இதை கடந்து மதிப்பெண்கள் பெறுவாங்க அப்படின்னு நான் நம்புறோம். 2வது சுற்று முடிவுல டீம் ஏ got 5 points. டீம் பி got, நாங்களாம் ஒரே குட்டையில ஊர்ன மட்டே, அவர்களும் got 5 points. வழக்கம் போல இந்த முறையும் 10வது 12வது மாநில அளவில் தேர்வில் பசங்களை விடவும் பெண்களே முன்னணியில் இருக்கின்றனர் அப்படின்றது போல இந்த 2வது சுற்றுல பெண்கள், அதாவது டீம் சி got 15 points. நம்ம டீம் பியோட அருண் இருக்கார் பாத்தீங்களா, அவர் கைதட்டுறது. அருண், நீங்க வாழ்க்கையில பெரிய இடத்துக்கு போக போறீங்க அப்படின்றத நான் இந்த இடத்துல நான் தெரியப்படுத்த
உலகெங்கிலும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை பறைசாற்றுங்கள்னு சொன்னதை தான் மைய கருத்தா வச்சு நம்முடைய நிகழ்ச்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இல்லங்கள் தோறும் இறையாட்சியை பறைசாற்றி கொண்டிருக்கும் மாதா தொலைக்காட்சியினுடைய நடுமண்டலம் மதுரை சதங்கை கலை மையம் வழங்கக்கூடிய சிறப்பான ஞாயிற்றுக்கிழமை இரவு நேரம் 7:07 8 மணி வரைக்குமான நிகழ்ச்சி இளையோருக்கானது. இளமை இனிமை இறைவார்த்தை. எப்பவும் போல நம்முடைய நிகழ்ச்சியில 2 சுற்றுக்கள். நடிக்கிறேன் கடிக்காமல் பதில் கூறு மதிப்பெண் சொல்லியாச்சு. 2வது சுற்று நீங்களே தேர்ந்தெடுங்க உங்களுக்கான கேள்வியை, நீங்களே உங்களுடைய பதிலையும் தேர்ந்தெடுங்களேன் அப்படின்னு சொல்லி எந்த தேர்வுத்தாள்லையும் எந்த பரீட்சையிலையும் கொடுக்காததை நம்ம மாதா தொலைக்காட்சியிலாம் கொடுத்துருக்கோம். அதுவும் நம்முடைய நிகழ்ச்சியில அதுக்கும் மதிப்பெண் கொடுத்தாச்சு. இப்போ 3வது சுற்று. எடுத்து ஒட்டு அடுத்து அடுக்கு 5 + 15 பாயிண்ட்ஸ் மொத்தம் 20 புள்ளிகள். இதை சொல்றதுக்கு முன்னால நம்ம கூட விளையாண்டு கொண்டிருக்கிறவங்க சிவகங்கை மறை மாவட்டத்தை சேர்ந்த இளையோர் மிக்கேல் பட்டணத்திலிருந்து முதல் ஆளாக வந்திருக்கிறாங்க. அப்படி முக நிறைய சிரிப்போட இருக்கிறாங்க, அப்படி மனமகிழ்ச்சியா இருந்துட்டு இருக்கிறாங்க. ஜோஸ் ஃபாதருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சொன்னதா தெரியப்படுத்துங்க. நம்ம நிகழ்ச்சியினுடைய நிறைவிலையும் அவருக்கு நம்ம நன்றி தெரிவிப்போம். அதுக்கு முன்னால நீங்க வந்துருங்க இந்த 3வது சுற்றை சிறப்பாக தொடங்குவதற்கு. லெட்ஸ் இன்வைட் டீம் சி. இந்த நாம இன்னைக்கு தேர்ந்தெடுத்திருக்கிற பகுதி எது? இறை வார்த்தை சொல்லுங்க. நீதி தலைவர். அதுக்கப்புறம் நீதி தலைவர். நீதி அது ஏன் தலைவர்களை முழுங்குறீங்க? நீதி தலைவர்கள் 12 to 22. 12 to 21. இப்படி வந்து நான் தமிங்கிலீஷை நான் இப்பதான் முதல்ல கேள்விப்படுறேன். திமிங்கலத்தின் மேல் சவாரி செய்வாங்க போல் இருக்குது. சரி, உங்களுக்கு சிறப்பான ஒரு இறை சொற்றொடர் வந்திருக்கு. மாறி மாறி தான் வந்திருக்கும். ஒரு ஜம்பிள் வேர்ட்ஸ் போல மாறி மாறி இங்க கொடுக்கப்பட்டிருக்குது. அதை சிந்திச்சு சரியான விதத்தில் அதை மனசுக்குள்ளே அடுக்கி சரியான விதத்தில் வடிவமைத்து அதை இங்க எடுத்து ஓட்டுறதுக்கு 5 மதிப்பெண்கள், அடுத்து அங்க அடுக்கிறதுக்கு மொத்தம் 15 மதிப்பெண்கள். மைக் கொடுத்துருங்க. ஆல் தி வெரி பெஸ்ட், வாழ்த்துக்கள். 3வது சுற்று, தி டிசைடிங் ஃபேக்டர். யார் வெற்றியாளர் அப்படின்றத கண்டிப்பா இது உறுதிப்படுத்தும் நினைக்கிறேன். டீம் சி தயாராக இருக்கிறாங்க. நோ மோர் வெயிட்டிங், யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ. 2 மணித்துளிகள் 2 மினிட்ஸ் தொடங்கி இருக்கு. டீம் சிக்கு எடுத்து ஒட்ட அடுத்து அடுக்க. கைதட்டுங்கப்பா, உற்சாகப்படுத்துவா. ஐயோ, நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். கொஞ்சம் மாறி இருக்கு பாருங்க ஏதோ வார்த்தை. நீ சரியா தான் இருக்கு, போயிடலாம். நீங்க 5 மதிப்பெண்கள் வாங்கிட்டாங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு ஏன் ஐயம்? முதல் எழுத்து நீங்க எடுத்து ஒட்டிட்டீங்க, அடுத்து அடுக்க வேண்டியது நீ. நீ 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 வச்சிட்டீங்களா? காவம் ஏமா தள்ளி விடுற? ஏன் சொந்த காசுல சூனியம் வைக்கிறீங்க? குட்டுமா ஏமா? கரு கரு உற்று ஊ. பொறுமை. முதல்ல கீழே அடுக்குங்க, அதுக்கப்புறமா அடுத்த லேயர் போலாம். கருவுற்று. சூப்பர், நேரம் போயிட்டு இருக்கு. கருவுற்று ஒரு ஒரு மேல வச்சிருக்கீங்களா? கடமை உணர்ச்சியில காந்தியடிகளே மிஞ்சிருவாங்க போல இருக்கு. முதல் லேயர் அடுக்கிறதுக்குள்ளேயே 2வது லேயருக்கு போயிட்டாங்க. என்ன ஒரு அறிவுப்பா, தலைக்கு மேல பட்டாம்பூச்சியா பறகுதுப்பா. இங்கிலீஷ் படிக்கிறவங்களும் அப்படிதான். இவங்க ஃபாத்திமா கல்லூரியில் படித்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த பக்கம் வாங்க, இப்படி வாங்க. பரவாயில்ல, வைங்க வைங்க, மேல வைங்க. பொறுமை 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 பொறுமை. கருவுற்று வெப்பே வாயிட போதுமா? மேக் இட் ஃபாஸ்ட். பொறுமை, விழுந்துரும். கவனமா வைங்க, கவனமா வைங்க. நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். வச்சிருங்க. 5 4 3 2 1. நல்ல, நீங்களாம் நல்லா வரணும். வாழ்த்துக்கள். நான் தான் சொன்னேன்ல கீழே விழ போகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன்ல. என்னப்பா நீங்க? கோபுரம் சாய்ந்ததற்கு பின்பே அஸ்திவாரத்தை சரி செய்து கொண்டிருக்கிறார்கள். இந்த பெண்டிரை நாம் என்ன செய்வது?
ஃபாத்திமா கல்லூரின்னு சொன்னோன்னே அவங்களுக்குள்ள ஒரு மனசுக்குள்ள ஒரு அப்படி பட்டாம்பூச்சிலாம் பறந்துருக்கு. அதானே? இப்படி இப்படி ஆகிப்போச்சு. என்ன பண்ண போறீங்க? நீங்க ஏதோ பாவம் பண்ணிட்டீங்க போலயே. ஏன் இப்படி ஆச்சு சொல்லுங்க. பதற்றத்தை இப்படியா காட்டுவீங்க? நல்லா தானே இருக்கிறீங்க. நல்லா புள்ளி வச்சாங்க. கோலம் போடுறதுக்கு பதிலா தண்ணி ஊத்திட்டாங்க. தண்ணி ஊத்தி விளாண்டாங்க. ரொம்ப நல்லா எடுத்து ஒட்டினாங்க. நீ கருவுற்று ஒரு மகனை பெற்றெடுப்பாய். அதுலயும் கூட பாத்தீங்கன்னா இது வானத்தை பார்த்தது போல இருக்கு. இது மெஜரா கோட்ஸ் மேம்பாலம் போல இருக்குது. இது ஒரு அப்படின்ற இந்த ஒரு வார்த்தை மட்டும் தான் சரியா இருக்கு. மகன் கீழே போயிட்டாரு. இப்படி இருக்கு. மகனை பெற்றெடுப்பாய் சரி. எடுத்து ஓட்டுனதுக்கு 5 மதிப்பெண்கள். நான் கண்ணு முழிச்சு அடுத்து அடுக்குனவங்களை பார்த்திருக்கேன். ஆனா கண்ணா பின்னான்னு அடுக்குனவங்கள நான் வாழ்க்கையிலே பார்த்தது கிடையாது. கண்டபடி அடுக்குனதுனால இவங்களுக்கு 5 மதிப்பெண்கள். போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. இதுவே எங்களுக்கு போதும். ஆண்டவர் எங்களுக்கு அருளை நிறைவாக தந்திருக்கிறார். அப்படித்தானே ஜெர்லின்? உங்களுக்கு மனசாரிடுச்சு. பக்கத்துல இருக்கிறவங்க இப்படி கையை விசிறாங்க, இப்படின்றாங்க, போச்சே அப்படின்னு நினைக்கிறாங்க. வாட் டு யூ திங்க் அபௌட் திஸ்? சொல்லுங்க. ஆமா, பதட்டத்தினால போச்சு. நல்லா சிரிச்ச மாதிரி சொல்றீங்க. எடுத்து ஒட்டுறதுக்கும் அடுத்து அடுக்கிறதுக்கும் லெட்ஸ் இன்வைட் டீம் ஏ. வாங்க. எப்படி அடுத்து காட்டுங்க. இந்த பக்கம் தள்ளுங்க. உங்க சட்டையை காட்டுங்கன்னு சொன்ன நினைச்சீங்களா? மொத்தம் 5 வார்த்தைகள் அடங்கி இறை சொற்றொடர் வந்திருக்கு. பதட்டப்படாம, பதறாம, திக்காம, திணறாம, தயங்காம, தடுமாறாம ஒட்டிடுவீங்களா? நீங்க பேசாம இருந்தா ஒட்டிடுவோம் நினைக்கிறேன். இது ஒரு நல்ல பதில். ஓகே, அவரை பார்த்தா குழந்தை முகமா இருக்கு. ஆனா எல்லாத்துக்குமே டான்னு பதில் சொல்லிடுறாரு. ஏன் தம்பி நீங்க அங்க போய் நிக்கிறீங்க? வாங்க, ஊரோட ஒத்து வாழுங்க. சரியா? இந்த பணிவு உங்களை எங்கேயோ கூட்டிட்டு போக போகுது. சரியா? நிறைய இடத்துக்கு கூட்டு போயிருச்சு. அடுத்து ஜப்பான் கூட்டு போக போகுது. ஆமா, ஜப்பான்ல நிறைய பேர் வர கூப்பிட்டு இருக்கிறதாக நாங்கள் கேள்விப்படுகிறோம். இப்போதைக்கு வரை கொஞ்சம் எடுத்து ஒட்டவும் அடுத்து அடுக்கவும் மிகவும் பணிவன்போடு கேட்டுக்கொள்கிறோம். வாழ்த்துக்கள். இவருக்கு சேர்த்து பேசுற அப்படி இந்த தம்பி முகத்துல எந்த பதட்டமும் இல்லாம இருக்கிறாங்க. டீம் ஏ ஏற்கனவே ஏஹே அப்படின்னு மதிப்பெண் போயிட்டு இருக்கு. இதுலயும் 20 எவ்வளவு மதிப்பெண்கள் வாங்க போறாங்கன்னு தெரியல. நம்முடைய நிகழ்ச்சி இளமை இனிமை இறை வார்த்தையில 3வது சுற்று. எடுத்து ஒட்ட 5 மதிப்பெண்கள், அடுத்து அடுக்க 15 மதிப்பெண்கள். டீம் ஏ, your time starts now. ரொம்ப குனிறாங்க. பணிவுன்னா இப்படிதான் இருக்கணும். இந்த பசங்கள்ட்ட இருந்து கத்துக்கணும்பா. தம்பி என்ன தெரிகிறது அங்கே? தம்பி நேரம் போயிட்டு இருக்கு, அது நினைவு இருக்கா? இதயம். சமப்பா, வாழ்த்துக்கள். கைதட்டினா குறைஞ்சிருவீங்களா? இதயம் மகிழுமாறு தங்கும் இரவும். தப்பு இருக்கு பாருங்க, மாத்தி ஒன்றணும். ஏதோ ஒண்ணு மாறி இருக்கு. டக்குன்னு பாருங்க. இதயம் மகிழுமாறு இரவும் தங்கும். ஆஹா, ஐயோ அறிவு கொழுந்துரா தம்பி. அடுத்து ஒட்ட போங்க, அடுத்து அடுக்க போங்க. எல்லாத்துக்கும் நானே முன்ன வந்து வேண்டியது இருக்கு. இவருடைய ஹேர் ஸ்டைல் பாத்தீங்களா? அப்படி இந்த ஆலமரத்துக்கு முன்னாடி வந்து விழுதுகள் விழும் பாத்தீங்களா? அந்த மாதிரி விழுந்திருக்கு. வெரி குட் ஹேர் ஸ்டைல். இதயம். தம்பி லேப்டாப் பிபி செக் பண்ணிக்கங்க. வயசாயிடுச்சா? நல்லா ஒரு எந்துவா வேலை செய்யறாங்கல்ல டீம் ஏ. இவங்க ஏற்கனவே நல்ல மதிப்பெண்லாம் வாங்கியிருக்கிறாங்க. இதயம் தம்பி தம்பி பாருங்க, பொறுமை. மகிழும். எங்க இப்ப கண்ணு முன்னாடி வச்சு தேடிட்டு இருக்கீங்கப்பா. தள்ளுங்கப்பா அப்படின்றாரு. மகிழுமாறு. சூப்பர், கை தட்டலாமே உங்களுக்கு. மகிழுமாறு. நேரம் போயிட்டு இருக்கு. மேக் இட் ஃபாஸ்ட். 15 வினாடிகள். தட்டி விட்டுறாதீங்க, கவனமா இருக்கணும். டீம் சி போல பதட்டப்பட்டு எல்லாத்தையும் தள்ளி விட்டுற கூடாது. கண்ணு முன்னாடி 5 4 3 2 1. எல்லாம் நிறைவேறிற்று. மாதா தொலைக்காட்சியின் வரலாற்றில் 2வது முறையாக எடுத்து ஒட்டினதுக்கு 5 மதிப்பெண்கள், அடுத்து அடுக்குனதுக்கு 15 மதிப்பெண்கள். பாத்து அப்படி இடிச்சு தள்ளிடாதீங்க. மொத்தமா டீம் ஏ காட் 20 பாயிண்ட்ஸ்.
டீம் பி வாங்க. என்னப்பா கைதட்டு அவ்வளவுதானா டீம் பிக்கு? டீம் பி அவங்களுடைய நிலையை பார்க்க போனா ஒட்டுமொத்தமா 60க்கு 80 வாங்குவாங்க போல் இருக்குது. அவங்களை இனிமே நான் தடுக்க விரும்பவில்லை. வைகை ஆற்றில் கரை புரண்டு ஓடும் வெள்ளம் என அது என்னைக்கு ஓடிச்சுன்றீங்களா? அதே போலதான் இவங்களுடைய சரி வேணாம், நான் எதுவும் சொல்ல விரும்பல. டீம் பி எடுத்து ஓட்டுங்க, அடுத்து அடுக்குங்க. உங்கள் நேரம் தொடங்குது. கருப்பு சட்டை ரூபன், 19 என் அருண். உணவு உணவு உண்பவனிடமிருந்து வெளிவந்தது. சரியா இருக்கா? வார்த்தை தப்பா இருக்கு பாருங்க. உண்பவனிடம் இருந்து முதலே சரியா தானே வச்சிருந்தீங்க, மாத்தி ஓட்டினீங்க. முதலே சரியா தானே வச்சிருந்தீங்க. இல்ல கரெக்டா தான் ஓட்டி இருக்கீங்க. உண்பவனிடம் இருந்து உணவு வெளிவந்தது. நீதி தலைவர்கள் நூல் 14ஆம் அதிகாரம் 14ஆம் இறைவசனம். கண்ணு உங்களுக்கு 2 நாள் டைம் இல்ல, 2 நிமிஷம் டைம். இப்படி வாங்க 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 வாங்க. இப்ப அடுக்கடா பார்க்கலாம். வாடா வாடா வாடா. ஓன் ட்ரேக்கும் ஏன் ட்ரேக்கும் போட்டி வச்சுக்கலாம். வா 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 வா. தம்பி தம்பி இப்படி வந்து பேசஞ்சர் ட்ரெயின் போல போக கூடாது, சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ் போல போகணும். கரெக்ட் தானே? தேஜஸ் 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 நல்லா தெரியுதுப்பா. தேஜஸ் ஒளி நல்லா தெரியுது. வெல்டன் வெல்டன். நேரம் போயிட்டு இருக்கு. உண்பவனிடம் இருந்து இவ்வளவு ஸ்லோவா சாப்பிட்டா வயிறுக்கு என்ன என்னத்துக்காகும்? உண்பவனிடம் இருந்து இந்த தமிழ்ல படிக்க தெரியுமாப்பா? தெரியுமே. நீ 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 நை நை நைன்னு சொல்லாதீங்கப்பா. நேரம் போயிட்டு இருக்கு. சின்னம் இப்பதான் ஒதுக்கி இருக்கிறாங்களா? உண்பவனிடம் இருந்து இப்பதான் தூவே வரீங்களா? வாழ்த்துக்கள். என்னப்பா தூ பக்கத்து வீட்டுக்கு போயிருச்சு, இங்க வைங்க. பக்கத்து அபார்ட்மெண்ட்டுக்குள்ள போயிருச்சு. Five, 4, 3, 2, 1 முடிஞ்சது. அதை வச்சுதான் முடிக்கலங்க. அதை ஏங்க பிடிக்கிறீங்க? இந்த மதிப்பெண்ணை சொன்ன அவங்களாலே நம்ப முடியாது. வானத்துக்கும் பூமிக்கும் குதிப்பாங்க. எடுத்து ஒட்டினதுக்கு 5 மதிப்பெண்கள். தம்பி நீங்க என்ன கோவில் இருக்கிற செபஸ்தியார் சிறுவம் போல மேல பார்த்துட்டு இருக்கிறீங்க? இப்பெல்லாம் பண்ணக்கூடாது சரியா? நீங்க என்ன பண்ணாலும் நீங்க யாரு என்ன விவரன்றது எங்களுக்கு தெரியும். அதனால இந்த மாதிரி ஒரு புனிதமான எக்ஸ்பிரஷன் எல்லாம் கொடுக்க கூடாது. ஓகே, எடுத்து ஓட்டினதுக்கு 5 மதிப்பெண்கள். அடுத்து சிறப்பா அடுக்குனதுக்கு 10 மதிப்பெண்கள். நம்ம ரூபன் நினைக்கிறாப்ல, நாங்க ஏற்கனவே 2 சுற்றுலையும் சேர்த்து அவ்வளவுதானே வாங்கினோம். 16 வாங்கணும், 2 சேர்த்து. அதான் சொல்ல வந்தேன். இதுல 15 வாங்கிருக்கீங்க. கம்மியா சொல்லிட்டீங்க. கால்குலேஷன் மிஸ்டேக். பரவாயில்ல, அப்படிதான் சொல்லுவோம் நாங்க. அப்படிதான் சொல்லுவோம் நாங்க. மொத்தமா இந்த சுற்றுல டீம் பி வாங்கி இருக்க கூடியது மொத்தம் 15 மதிப்பெண்கள். வார வாரம் ஆரவாரமா இருக்கக்கூடிய இளைஞர்களை வைத்து இறைவார்த்தையை மையப்படுத்திய நிகழ்ச்சி நமது இளமை இனிமை இறைவார்த்தை. எல்லாம் கோரஸா சொல்லுங்க. இளமை இனிமை இறைவார்த்தை. குழந்தைங்களா ஒரு நல்ல கைதட்டி கொடுங்க. இவங்களோட மதிப்பெண் என்னன்னு பாக்குறதுக்கு முன்னால வந்திருக்கக்கூடிய இந்த சிறப்பான யூத் பட்டாளத்துக்கு சர்டிபிகேட் கொடுத்து வழக்கம் போலவே பாராட்டு சான்றிதழ் கொடுத்து கௌரவம் செய்யறதுக்காக இந்த மேடைக்கு ஒருத்தவங்க வராங்க. மதிப்பிற்குரியவர் நம்ம மதுரை, திண்டுக்கல், திருச்சி, சிவகங்கை, சேலம் அப்படின்னு சொல்லி இந்த 5 மாவட்டங்கள்ல 36 ஆண்டுகள் ஆசிரியர் பணியை மேற்கொண்டவர். அந்த 36 ஆண்டுகள்ல 11 ஆண்டுகள் தலைமை ஆசிரியராகவும் பணியாற்றி இருக்கிறாங்க. இப்போ ஓய்வு பெற்றுட்டாங்க. அப்பேற்பட்ட அற்புதமான ஆசிரியர் பணியை அறப்பணியை செய்தவங்க இப்ப நமது மாதா தொலைக்காட்சியினுடைய நம்முடைய நிகழ்ச்சி, நம்முடைய இந்த இளமை இனிமை இறைவார்த்தை நிகழ்ச்சிக்காக கேள்விகள் தயாரிக்கக்கூடிய பணியில தன்னை இறைவன் பால் ஈர்க்கப்பட்டு சிறப்பாக செஞ்சிட்டு இருக்கிறாங்க. மதிப்பிற்குரிய ஆசிரியர், ஓய்வு பெற்ற மதிப்பிற்குரிய அலெக்சாண்டர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம். வாங்க சார்.
வா. இப்போ உங்கள் கரங்களால உங்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கப்பட இருக்கின்றன. எல்லாரும் சிரிச்ச மாதிரி இப்படியே முகத்தை வச்சுட்டு வாங்க. லெட்ஸ் இன்வைட் டீம் ஏயினுடைய ஆல்ட்ரின் ஜோ ரேமண்ட். ஜேசு மைக்கேல் ஜார்ஜ். நம்ம அஞ்சல் நகர் பங்குக்கு ரொம்ப வேண்டப்பட்ட தம்பி இவரு. ஆனா சிவகங்கை மறை மாவட்டம். ரூபன் சகாயராஜ். அடுத்ததா டீம் பி இருந்து இஞ்ஞாசியாருக்கு வேண்டப்பட்ட பேர்ப்பா லயோலா அருண். வாங்க. ஏன் டீம் ஏக்கு கை வலிக்குதா? கையெல்லாம் தட்ட மாட்டீங்களா? டீம் சி ரொசாரியோ அஸ்விதா. The last and final contestant of this show, P. Jerlin Infancia. மிக்க நன்றி சார். உங்களுடைய ஆசிரியர் பணிக்கு முதல்ல பணிவன்பான வாழ்த்துக்கள். தொடர்ந்து மாதா தொலைக்காட்சியிலையும் உங்களுடைய அன்பு பணி தொடரணும்னு எல்லாரும் சார்பாக வேண்டிக்கிறோம், வாழ்த்துக்கிறோம். மாதா தொலைக்காட்சி பார்த்துட்டு இருக்கக்கூடிய எல்லாரும் இவங்களை பாராட்டலாம், நாமளும் பாராட்டி வழி அனுப்பலாம். சான்றிதழ் வழங்கியாச்சு. உடனடியா மதிப்பெண்ணையும் சொல்லி யார் வெற்றியாளர் அப்படின்றத முடிவு செய்ய போகிறோம். Are you ready? Say A. A. சொல்லுங்க. ஏ வந்து ஏப்ப விட்டது போல இருக்க கூடாது. ஏ. Are you ready? ஓகே, அவங்க தயாரா இருக்காங்கன்னு நினைக்கிறேன். உடனடியா மதிப்பெண் சொல்லிடலாம். 3 சுற்றுக்கள் நிறைவுல டீம் ஏ 16, 5, 20, 41 மதிப்பெண்கள். டீம் ஏனுடைய ஜார்ஜ் தலையை குனிஞ்சு சிரிக்கிறாப்ல. எங்களுக்கு எப்படி இது வந்ததுனே தெரியலையே. டீம் பி 11, 15, 15 மொத்தம் 31 மதிப்பெண்கள். அருண் நினைக்கிறாப்ல 31 வாங்கிட்டோமா? வாழ்த்துக்கள்ரா, உன் பெரிய மனசுக்கு நீ எங்கேயோ இருப்பப்பா. அடுத்து டீம் சி பெண்கள் எப்பயுமே முன்னிலையில் இருக்கிறவங்க 15, 15, 10 40 மதிப்பெண்கள். நம்ம தம்பி நினைக்கிற அப்படி ஆல்ட்ரின் எத்தனை தேர்வு எத்தனை எக்ஸாமினேஷன்ல எங்களெல்லாம் கதற விட்டுருப்பீங்க. 1 மதிப்பெண்ணு 5 மதிப்பெண்ணுன்னு சொல்லி எப்படி வெற்றி குறி காட்டுங்க பாப்பா. கவான். ஏ சூப்பர். அவங்க 40, இவங்க 41. ஆனா எதை பத்தியுமே கவலைப்படாத, நீ 31. இதுதான் இன்னைக்கு மதிப்பெண்கள். மதிப்பெண்கள் ஒரு பக்கம் இருக்கட்டும், ஆனா இறை வார்த்தையை எடுத்து வாசிச்சிருக்கிறாங்க. பைபிள் தொட்டு பல வருஷம் ஆனா ஆல்ட்ரினே கொடுங்க, ஏதோ சொல்ல வராரு இந்த உலகத்துக்கு. சொல்லுங்க ஆல்ட்ரின். அப்படிலாம் இல்ல, பல யுகங்களாச்சா? இல்ல ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆயிருக்கும். அதுக்கு முன்னாடி வரைக்கும் பைபிள் படிச்சுக்கிட்டு தான் இருந்தோம். அது மதிப்பெண்ணுக்காக இல்ல வாழ்க்கைக்காக. இதுக்கு முன்னால எப்பவும் படிப்போம். காலையில் எழுந்தவுடன் படித்து விட்டு எங்க போறதா இருந்தாலும் நல்ல தமிழில் பேசுகிறார். காலையில் எழுந்தவுடன் படித்து விட்டு நமது மதுரை உயர்மறை மாவட்ட அளவுல சிவகங்கை வட்டத்திலிருந்து முதன்முறையா நீங்க வந்திருக்கீங்க. இந்த 3 அணியில இருந்து மிக்கேல் பட்னம் ஆலய பங்கிலிருந்து you are going to the next stage, you are going to the next level. மொத்தம் 60க்கு 41 மதிப்பெண்கள் பெற்றிருக்கிறாங்க. வாழ்த்துக்கள். இது மட்டும் இல்லாம தொடர்ந்து நீங்க இறை வார்த்தையை எடுத்து வாசிக்கணும். சரியா? திருவிவிலியத்தை எடுத்து வாசிக்க வேண்டும் அப்படின்றதான் இந்த நிகழ்ச்சியினுடைய கருத்து. மதிப்பெண் எல்லாத்தையும் தாண்டி வீட்டில் இருக்கக்கூடிய உங்கள் குழந்தைகளையும் நிறைய நேசிக்கிறது மட்டும் இல்லாம ஒவ்வொரு நாளும் தொலைக்காட்சிக்கு, விளையாட்டுக்கு, உறவினர்கள்ட்ட, வாட்ஸ்அப், ஃபேஸ்புக்கு இது எல்லாத்துக்கும் நேரம் ஒதுக்குறோம். அட்லீஸ்ட் ஒரு 5 மணித்துளிகள் 5 மினிட்ஸ் ஆவது பைபிள் படிக்க ஒதுக்க வேண்டும் அப்படின்றது நாங்க அன்போட கேட்டுக்கிறோம். அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில உங்களை வந்து சந்திக்கிறோம். சரியா? நம்பிக்கை என்பது மட்டுமே, அந்த விசுவாசம் என்பது மட்டுமே கிறிஸ்தவ வாழ்வினுடைய ஆணிவேரும் அடிப்படை அப்படின்றத சொல்லி அடுத்த வாரமும் உங்களை சந்திப்போம் அப்படின்ற மிகப்பெரிய நம்பிக்கையோடு நாங்க கிளம்புறோம். அடுத்த வாரம் உங்களை சந்திக்கிறோம். என்னைக்குமே உங்க மனசுல சேஃப் லேண்டிங் தானாமா. இப்போதைக்கு உங்கள் செல்வத்துள் செல்வமான செவி செல்வத்திலிருந்தும் விழிகளில் இருந்தும் டேக் கேர் சொல்லி டேக் ஆஃப் பாக்குறது நான் உங்க டோங்கிரி டேவிட். இவ்வளவு நேரம் நாம பார்த்துட்டு இருந்தது மாதா தொலைக்காட்சியினுடைய நடுமண்டலம் மதுரை சதங்கை கலை மையம் சிறப்பாக வழங்கிய நிகழ்ச்சி இளையோருக்கானது இறை வார்த்தையை மையப்படுத்தியது. எல்லாம் சேர்ந்து சொல்லுங்க, இளமை இனிமை இறை வார்த்தை. கோரஸ் பத்துல இளமை இனிமை இறை வார்த்தை. நன்றி, வணக்கம்.